சிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 SAT எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. சிஎஸ்சி 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க ஜெயின் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. வானத்தை போல ஒரு 2.5 வருஷம் பண்ணப்பறம் தான் எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க, ஐயோ அப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாம். பட் இது சிந்தாமணி கேரக்டர் வந்து வித்தின் ஐ திங்க் ஃபஸ்ட்டு 2 எபிசோடு வந்த உடனே, ஹலோ சிந்தாமணி, என்ன நீங்கள் பண்ணுறது சரியாக இருக்கா, ஏன் இப்படி மீனா டார்ச்சர் பண்ணிட்டீங்க, தயவு செஞ்சு திருச்சி பக்கம்லாம் வந்துடாதீங்க, கோவம் இருக்காங்க. பார்க்கறதுக்கு வில்லி மாதிரி தெரியக்கூடாது அது ஆக்சுவலாக. ஸோ ஆனால் அந்த ஃபேஸில் காட்டணும். ஆமாம், ஸோ அது கேரக்டர் தான் நம்மளது அப்படியே தவிர. சிறகடிக்க ஆசையில் எனக்கு வந்து வெறும் மீனா கூட தான் வரும். ஷீ இஸ் வெரி ஜூனியர் டு மீ. அவளே சொல்லும், மேம் ஷீல் பி ஆஸ்கிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல். அனிலா அம்மா கூட இந்த காம்பினேஷன் இருக்குது. இந்த கிளாஸ் எல்லாம் டான்ஸ் கற்றுக்கிறப்ப அவங்க ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணாங்க, ஐயோ மாஸ்டர் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமா ஐயோ அப்படின்னு. இல்லையா, ஆர்டிஸ்ட்டை பார்த்தோன்னா நம்ம முதல்ல கையெல்லாம் உதறும், மேம்க்கு நான் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி. ப்ரௌட் மூமெண்ட். அஃப்கோர்ஸ் இட் வாஸ் வெரி ப்ரௌட் மூமெண்ட். அதுக்கப்புறம் அந்த சாங்க்கு அப்புறம் மேம் ஷீ ரெக்கமெண்டட் மீ ஃபார் ஹிந்தி ஃபில்ம்ஸ். அதான் அப்போல்லாம் மானிட்டரும் கிடையாது, செல்ஃபோனும் கிடையாது இல்லையா, சொல்கிறதுக்கோ இல்லை உடனே நான் ரஜினி சாரோட ஒரு செல்ஃபி எடுத்து போடுறதுக்கோ கிடையாது, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே நோ. அதாவது மியூட்டில் தான் இருந்தோம். தேர் இஸ் நோ பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியா ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ நாங்கள் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுறப்ப தளபதி சாங்கெல்லாம் பண்ணி அது ரிலீஸ் ஆகி ஐ ஃபெல்ட் அந்த சாங் வந்து வேறு மாதிரி தான் ரீச் ஆகிட போகுது. ஏன்னா கில்லியில் பண்ணுறப்ப எல்லோரும் என் பொண்ணை ஸ்கூலில் செல்லம் அம்மா தனம் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கலாச்சிட்டே இருந்தாங்கன்னு சொன்னான். ஸோ இந்த ஒரு மாதிரி ஒரு சாங் சுண்டை கஞ்சி விற்கிற லேடி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேட் ப்ரொஃபஷன் எடுத்திருக்காங்க. அப்போது அதை எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவா, என் பொண்ணு எப்படி வெளியே ஃபேஸ் பண்ணுவா அப்படிலாம் நினச்சிருந்தேன். கிட்ஸுக்குலாம் வந்து அவங்க சீரியலில் பார்த்து தெரிஞ்சிருக்கும். பட் வந்து பீட் ஆல் ஏஜ் கிட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொரியோகிராஃபராக தெரியும். ஈசனில் அவங்க அண்ணெல்லாம் வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ வி ஹாவ் சுஜாதா மேம் வித் அஸ். எப்படி இருக்கீங்க மேம்? வணக்கம் எல்லாருக்கும். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ உங்களை சிறகடிக்க ஆசையில் பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து அதுலேயும் ஆண்டகனிஸ்டாக ப்ளே பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த வில்லி கலந்த ஒரு ரோல் வருதுன்னொடனே ஓகேடா சூப்பராக புல் ஆஃப் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தோணுச்சு. பட் எப்படி போயிட்டுருக்கு, அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? வெரி நைஸ், வெரி நைஸ். ஆக்சுவலி அன்பிலீவபிள் தான் சொல்லணும். ஏன்னா வானத்தை போல் ஒரு 2.5 வருஷம் பண்ணப்பறம் தான், ஒரு 1-2 இயர்ஸ் கழிச்சு தான், ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான் அந்த கோமதின்ற கேரக்டர் எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க, ஐயோ அப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாம். பட் இது சிந்தாமணி கேரக்டர் வந்து வித்தின் ஐ திங்க் ஃபஸ்ட்டு 2 எபிசோடு வந்த உடனே when I went out டி நகர் போனப்போ ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் இருந்தாங்க. அண்ட் தே இமீடியட்லி ரெக்கக்னைஸ்ட் மீ, செட், மேடம் நீங்கள் சிந்தாமணி தானே மேடம், நல்லா பண்ணிட்டீங்க மேடம், ரொம்ப போல்டாக பண்ணிட்டீங்க, வெரி குட் மேடம். ஸோ பீப்புள் ஆர் லைக்கிங் இட். அந்த போல்ட்னஸ்ஸு, ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஹீரோயினுக்கு வர்றது கூட இருப்பாங்க இல்லையா, அது பிடிச்சிருக்கு பாருங்க, பிடிச்சிருக்கு. அது கோவமா இல்லை, தே செட் நல்லா பண்ணுங்க மேடம், சூப்பர் சூப்பர் அப்படின்னு. சூப்பராக இந்த மாதிரி இந்த ஆண்டகனிஸ்ட் ரோல் பண்ணுறாங்களே, வில்லி வில்லன், அவங்களே நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் மனோஜ் இருக்கார் இல்லையா, ஸ்ரீதேவா, அவர்கிட்ட கேட்டப்போ கூட நிறைய பேர் வந்து திட்டுவாங்க அப்படியே நேரில் வந்து அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. பட் நீங்கள் ஹரிஷ் இருக்கார்ல, அந்த டிராஃபிக் போலீஸ், ஆமாம், அவரும் அதான் சொல்லுவார், என்ன எல்லாரும் திட்டுவாங்கன்னு. பட் உங்களுக்கு வந்து பாருங்க, விமென்க்கு பிடிச்சிருக்கு, பவர்ஃபுல்லாக இருக்கு, போல்டாக இருக்கு, வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கு இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ மென்க்கு அதான் சொல்ல முடியாது ட்ரெஸ்ஸிங் பற்றியெல்லாம். ஸோ இப்போ கூட யாராவது சொன்னாங்க, தேவர் டெல்லிங், கால் பண்ணி கேட்டாங்க, என்ன சிந்தாமணி, என்னோட டாட்டர் இன்லாவோட அத்தை, அவங்க யாருன்னே சொல்லலை ஃபோனில். ஃபோன் இவங்க என் மருமக சொல்கிற, அம்மா ஃபோனில் உங்கள் ஃபேன் இருக்காங்க அப்படின்னு. யாருன்னு சொல்லுறீன்றேன், அவங்க தான் சொல்லணும். ஹலோ சிந்தாமணி, என்ன நீங்கள் பண்ணுறது சரியாக இருக்கா, ஏன் இப்படி மீனா டார்ச்சர் பண்ணிட்டீங்க, ஆனாலும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குது, எங்கள் ஸ்ட்ரீட்டெல்லாம் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு திருச்சி பக்கம்லாம் வந்துடாதீங்க, கோவம் இருக்காங்க. அப்படி கோவமும் இருப்பாங்க, ஆனால் நேராக பார்க்குறப்ப இன் பர்சன் they'll find அவங்கள நம்ம பார்த்துட்டோமே அப்படின்ற ஒரு இதாக இருப்பாங்க, எக்ஸைட்டடாக இருப்பாங்க. அந்த லுக்குமே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணதா இல்லை டைரக்டர் இதுதான் வேணும்னு சொன்னாங்க? இல்லை நான் கிரியேட் பண்ணதான். எஸ், எப்போவுமே யூஸ்வலாக நான் டான்ஸராக இருக்கப்போ ஐ கான்சன்ட்ரேட் மோர் இன் மை காஸ்டியூம்ஸ்.
20 பேர்ல இருந்தா கூட அந்த கலர் பிடிக்கலன்னா மூஞ்செல்லாம் இப்படி ஆயிடும். Correct. ஸோ என்னால் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணிக்க முடியாது காஸ்டியூமில். பட் அட் த சேம் டைம் டைரக்டர்ஸ் சாய்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ தார தப்பட்டெல்லாம் அழுக்கு புடவை தான் கட்டி ஆகணும். ஸோ அது பாலா சாரோட கதாபாத்திரம். ஸோ ஐ ஹாவ் டு. இப்போ தில்லுக்கு துட்டு பண்ணுறப்ப சந்தானமோட அம்மா வந்து ஒரு காலனியில் இருக்க கொஞ்சம் அப்படியே அழுத்திக்கிற மாதிரி ஒரு அம்மா, ஜாலியா. ஸோ அது அவங்க டைரக்டர்ஸ் சாய்ஸ் தானே என்ன காஸ்டியூம் போடணும்னு. அவங்க பேட்டர்ன் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஐ வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங் இட். ஸோ இங்கே வந்து ஒரு லுக் டெஸ்ட் எடுக்கிறப்பவே சொல்லிட்டாரு டைரக்டர் குமரன் சார். சொல்லிட்டாங்க, மேம் நீங்கள் வந்து நம்ம சாரீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படி என்ன சொல்லிட்டாங்க. வில்லி அப்படி ஹீரோயினுக்கு வந்து எப்போ பாரு ஒரு கிளாஷ் ஆகிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னதுனால ஐ டுக் ஆல் பட்டு சாரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆல். அப்போ ஹி செட் நோ பட்டு சாரீஸ். பட்டு சாரியெல்லாம் போட்டு அப்படி படாபடமாக காசு மாலையெல்லாம் போட்டு தங்கத்தில் கம்மல் மூக்குத்தி இப்படியெல்லாம் ஒரு கை நிறைய வளையல் இப்படியெல்லாம் தேவை கிடையாது மாஸ்டர். ஏதோ ஒரு ஆஃபீஸ் கோயிங் லேடி மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கலெக்டர் எப்படி ஒரு எலகண்ட் லுக்கு ட்ரெஸ்ஸிங் இருக்கணும் எனக்கு. நான் ஒரு வானத்தை போல ஒரு காஸ்டியூம் போட்டிருந்தேன், அது காமிச்சாங்க. அந்த மாதிரி பிளெயின் சாரி வித் இக்கத் ப்ளவுசஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு வில்லி மாதிரி தெரியக்கூடாது அது ஆக்சுவலா. ஸோ ஆனால் அந்த ஃபேஸில் காட்டணும். ஆமாம். ஸோ அது கேரக்டர் தான் நம்மளோட அப்படியே தவிர நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது நம்மளோட அப்பியரன்ஸ் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போ பாரு ஒரு கருப்பு புடவை கட்டி பல்லு எல்லாம் அப்படி தெரிகிற மாதிரி அப்படி வேண்டாம். ஐ நீட் அ சிம்பிள் அண்ட் எலகண்ட் வில்லி. அப்படிதான் வேணும். நீங்க அவங்க ஆண்டர்பிரினர்ல அவங்க அந்த இதுக்கெல்லாம் மண்டபத்துக்குலாம் இது பண்ணுவாங்க. ஆமா, நான் அப்படிதான் நினைச்சிட்டேன். நம்ம அப்படி இருந்தா தானே. இப்போ ஒரு காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஸ்டைலா இருந்தா தான் they will believe that I am a costume designer. ஸோ மண்டபம் டெக்கரேட் பண்ண போறப்ப நம்மளும் கொஞ்சம் அப்படி ரிச்சா இருக்கணும்னு நினைச்சேன். பட் சார் சொன்னாங்க அது மாதிரி வேணவே வேணாம், மண்டபத்துக்கு தான் நீங்கள் டெக்கரேட் பண்ணீங்க, உங்களை டெக்கரேட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே. ஸோ யுவர் எம்ப்ளாயி அவ்வளோதான், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட ஒர்க் தான் அங்கே பேசணுமே தவிர நீங்கள் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வேணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனாக சார் அப்படி தான் சொன்னாங்க, ஒரு பேப்பரில் எல்லாம் மார்க் பண்ணிகிட்டே வருவீங்க, பார்க்குறப்ப என்னவோ ஒரு அஃபிஷியல் ஒரு இது நினச்சிப்பாங்க, பார்த்தா நீங்கள் எந்தெந்த இடத்துல ஏலம் விடுறாங்க அதை தான் நீங்கள் மார்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் when சார் narrated it. ஸோ அவங்க அப்படியே ஒரு புள்ளி வச்சா நம்ம கோலம் போட்டுப்போம். எஸ், நிறைய சீரியல்ஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த சீரியலுக்கு வர்றப்போ உங்க கூட நிறைய சீனியர் ஆர்டிஸ்டும் நடிக்கிறாங்க அண்ட் இப்போ வர ஆர்டிஸ்டும் நடிக்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்கு, செட்டில் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி சிறகடிக்க ஆசையில் எனக்கு வந்து வெறும் மீனா கூட தான் வரும் இல்லையா எப்பவுமே. ஸோ ஷீ இஸ் வெரி ஜூனியர் டு மீ. அவளே சொல்லுவோம் மேம் ஷீல் பி ஆஸ்கிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல். அனிலா அம்மா கூட இந்த காம்பினேஷன் இருக்குது. இந்த கிளாஸ் எல்லாம் டான்ஸ் கற்றுக்கிறப்ப அவங்க ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணாங்க. ஐயோ மாஸ்டர் நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமா ஐயோ அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம கேரளாவில் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம், எவ்வளோ ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஐ சார் இட்ஸ் ஓகே, திஸ் இஸ் சீரியல், ஓகேயா நம்ம நடிக்கணும், நீங்கள் அந்த கேரக்டர் நான் இந்த கேரக்டர், அவ்வளோதான். எப்படியா சம்மாவும் மீனாவை நான் வந்து நோஸ் கட் பண்ணணும், அவளை வந்து இந்த ஜாபை விட்டு வெளியே அனுப்பணுன்றதுக்காக என்னென்ன ஷார்ட் கட்ஸ் இருக்கோ ஐ எம் ட்ரைங் இட், அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் அவங்க ஷீ இஸ் வெரி கூல் அண்ட் கம்ஃபர்டபுள். வேறு சாரோடலாம் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கிறேன். சுந்தரராஜன் சார் இருக்காங்க, அதில் அவங்களோட ஒர்க் பண்ண முடியல. அவங்களோட காம்பினேஷனே இல்லை எனக்கு தனியாக வரும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. பட் அது நல்லா இருக்கும், லைக் 3 சீனியர் ஆர்டிஸ்ட். ஐ ஒர்க் அஸ் அசிஸ்டன்ட். சாரோட படங்கள் நிறைய படங்கள் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், சுந்தரம் மாஸ்டர் கூட. ஸோ அம்மன் கோயில் கிழக்கால நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜயகாந்த் சார் ஃபிலிம்ஸ் எல்லாம் சார் டைரக்ஷனில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நேராக கூட இன்னும் செட்டில் ஒரு வாட்டி கூட பேச முடியல எனக்கு சாரோட. ஏன்னா அவங்க லொக்கேஷன் வேறு, எனக்கு லொக்கேஷன் வேறு, அந்த மாதிரி தான். So hope so I'll meet in soon. Definitely you will. Okay. And வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறப்பவே ஃபேமிலி கிட்ட இந்த மாதிரி நான் இன்டர்வியூ பண்ண போறேன் இவங்க நாளைக்குன்னு சொல்றப்போ எங்க அப்பா சொன்னதுன்னா ஏன் அவங்க பயங்கரமான ஒரு பெரிய கோரியோகிராஃபர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதான் 2K kids அது வேற, பட் அந்த ஜென்ரேஷன் they all peaked அந்த ஒரு கோரியோகிராஃபரா இருந்தப்போ அந்த அந்த காலங்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. கோரியோகிராஃபரா you still are, but அந்த ஒரு prime time இருக்கும்ல, tell us about it. It's 80s, it's a golden time, it's a golden period, you know. மியூசிக்காக இருக்கட்டும், கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி கண்ணுக்கு ரம்யமாக அப்படி இருக்கும். ஈவன் சாங்ஸ், யூனோ, இன்ஸ்ட்ருமெண்டல் டாமினேஷன் இல்லாமல் யூ கேன் லிசன் த லிரிக்ஸ், மியூசிக் கேட்க முடியும். ஸோ கொரியோகிராஃபின்றது அதுதான் அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி இருந்தது.
இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்துருச்சு இல்லை, ஜம்ப் கட்ஸ் அந்த மாதிரி. நம்ம பட் ஸ்டில் ஹிந்தி மூவிஸ் ஆர் ஃபாலோவிங் த சேம் பேட்டர்ன். ஹிந்தியில் இப்போ ரீசெண்டாக வந்த ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இட் வில் பி லைக் எ போயட், ஒரு கவிதை மாதிரி தான் இருக்குமே தவிர ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஐட்டம் சாங்ஸ் அந்த மாதிரி சாங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் தானே கிளாமராக போவாங்களே தவிர நார்மல் டூயட் சாங் நீங்கள் ஷாருக் எடுத்துக்கோங்க, கஜோல் எடுத்துக்கோங்க, ராணி முகர்ஜி சாங்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் வித்தவுட் மானிட்டர். ஆக்சுவலாக மானிட்டர் கிடையாது. 10 வாட்டி நம்ம பார்த்து கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒன்லி கேமராமேன்ஸை ஜட்ஜ் பண்ணுவாங்க. கரெக்டாக இருக்குது மாஸ்டர், என்ட்ரி கரெக்டாக இருக்குது, ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குது, எவ்ரி திங் தே ஹாவ் டு ஜட்ஜ். அவங்க சொல்கிறத நம்பி தான் நம்ம வந்து எடிட்டிங்கே போவோம். ஒரு இடத்துல கூட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்காது. அவ்வளோ பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். எல்லாமே மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே டெக்னாலஜி இல்லையா? ஒரு சின்ன இது இல்லைனா கூட அதை தூக்கி இங்கே போட்டுலாம் அப்படி போடலாம், என்ன வேணா பண்ணலாம் இப்போ. பட் இட்ஸ் குட் ஆக்சுவலி, டெக்னாலஜி வளருது. அப்போல்லாம் பார்த்துருப்போம் நம்ம சாமி படங்கள் எல்லாம் வரப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? இந்த பக்கம் வேல் வரும், இந்த பக்கம் ஒரு ஆயுதம் வரும், அதை வந்து பொசுங்கிட்டோம் நடுவில். இட் வில் பி ஃபன்னி. பட் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். மிச்சல் கேமரா போடணும், அதை திரும்பியும் அந்த ஃப்ரண்ட் போனதை பிளாக் கிளாத் வச்சு மூடி ரிவர்ஸ் எடுக்கணும் ஃபில்மை. இட்ஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். டைமிங் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும், அதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே ஒரு மேனுவலாக பண்ணுறது மக்களுக்கு ரொம்ப மண்டையில் வேலை இருந்தது மைண்டில். பட் நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணதுலேயே உங்களோட ஃபேவரட்னா அது எது? ஃபேவரட் அப்படின்னா ஐ டிட் சோ மெனி தெலுங்கு சாங்ஸ் ஆக்சுவலி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சாங் அப்படின்னா நான் பண்ண சிரஞ்சீவி சாருக்கும், மெகாஸ்டார் சிரஞ்சீவி அண்ட் ஸ்ரீதேவி மேம்க்கு. இட்ஸ் மை செகண்ட் ஃபிலிம். நான் வந்து சும்மா அப்போதான் மாஸ்டர்னா ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி. மேபி நம்ம நிறைய படங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்போம். நம்ம தனியாக ஒரு கேப்டன் ஆகிட்டோம் அப்படின்றப்ப நமக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் இல்லையா? ஆர்டிஸ்ட்டை பார்த்தோன்னா நம்ம முதல்ல கையெல்லாம் உதறும். ஸ்ரீதேவி மேம்க்கு நான் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி. ப்ரவுட் மூமெண்ட். அஃப்கோர்ஸ் இட் வாஸ் வெரி ப்ரவுட் மூமெண்ட். அதுக்கப்புறம் அந்த சாங்க்கு அப்புறம் மேம் ஷீ ரெக்கமெண்டட் மீ ஃபார் ஹிந்தி ஃபிலிம்ஸ். ஸோ மேம் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு 96, 97 ரிட்டையர் ஆகிற கொஞ்சம் அவங்க மார்க்கெட் டவுன் ஆக போகிறது மாதுரி வராங்க. அந்த பீரியடில் ஐ டிட் a few movies மேம். she wants me to do choreography. தெலுங்குல பண்ணது நீ ஹிந்திலையும் பண்ணி சுஜாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் எஸ்பி பரசுராம்னு ஒரு ஃபில்ம். அது நம்ம வால்டர் வெற்றிவேலோட தெலுங்கு ரீமேக் அங்கே. ஸோ ஐ டிட் 3 songs தேர். ஒரு சாங் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி தான், ஃபஸ்ட் ஒரு ஆடிஷன் மாதிரி. ஹவ் ஆம் ஐ டூயிங் அப்படின்னு. ஏன்னா சிரஞ்சீவி சாருக்கு தான் நிறைய படங்கள் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால சார் வந்து எப்பவுமே நம்ம பொண்ணு சொல்லிட்டு அப்படின்றதுனால ஹி வாண்ட்ஸ் மீ டு டூ இண்டிபெண்ட்டாக ரொம்ப வாட்டி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு பயம் இருந்தது. ஸோ இந்த சாங் பண்ணுறப்ப ஹி கால் மீ அண்ட் ஹி கேவ் டைம், ஹி கேவ் ஸ்பேஸ் ஃபார் மீ. திங்க் பண்ணு, டோன்ட் கெட் பேனிக் ஆகாத, ஸ்ரீதேவி சிரஞ்சீவி எல்லாம் நினச்சிக்காத, உனக்கு என்ன தோணுதோ நீ கம்போஸ் பண்ணு. லைக் தட் வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ் சிரஞ்சீவி சார். ஸோ அந்த சாங் இட் ஹஸ் கம் வெரி வெல். ஜிகே ரெட்டி தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. ஸோ சார் ஃபோன் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி சாங் நல்லா பண்ணியிருக்கீங்க, ஏதாவது கொரியோகிராஃபர் சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியாது. எனக்கு கால் பண்ணி இட்ஸ் ஆக்சுவலி அந்த சாங் வந்து ஒரு எரோட்டிக் சாங். பயங்கர ஹார்ஸ் டேபிளில் அது மாதிரியெல்லாம் இருக்கும். ஒரு கட்டி பூடிடா அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். பட் ஹீரோயின் பண்ணுறாங்க, அதில் மும்தாஜ் பண்ணுவாங்க, இதில் ஹீரோயின் பண்ணும். பட் அதை பார்த்து ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி, அம்மா வீட்டில் எல்லாருக்கும் அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, இட் வாஸ் ஸோ கிளாஸாக இருந்தது. எரோட்டிக் தான், பட் இட் வாஸ் டூ கிளாஸ். நல்லா இருக்கு, எங்கள் ஒய்ஃப் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் காம்ப்ளிமெண்ட். அண்ட் அதை பார்த்துனா அதில் ஒர்க் பண்ணதுனால தான் மேம் வந்து ஷி கால் மீ ஃபார் 3 ஹிந்தி ஃபிலிம்ஸ். அண்ட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பிகாஸ் அவங்க நோட்டீஸ் பண்ணி அவங்க ரொம்ப ஸ்ரீதேவி மேமெல்லாம் வந்து என்ன சொல்றது, லைக் கமல் சார் மாதிரி இல்லையா? 2 பேரும் ஒரு 2 ஓஷன் மாதிரி. எஸ். ஸோ அவங்க எத்தனை பேரை கடந்து வந்திருப்பாங்க கண்டிப்பா. ஸோ ஐ ஃபீல் அவங்க வந்து கூப்பிட்டு ஃபோனில் பர்சனலாக ஷி கால்ட் மீ, குன்னூருக்கு வாங்க, ஊட்டியில் நம்ம சாங் பண்ணுறோம், ஐ மீன் குன்னூர். பாக்கியராஜ் சார் மூவி ஏதோ ஹிந்தி மூவி பண்ணிட்டு இருக்காங்க, வில் டிஸ்கஸ் அபவுட் த சாங் சுஜாதா, தென் யூ கோ டு ஊட்டி அப்படின்னு சொல்லி. அதாவது நான் பண்ணணும், இந்த பொண்ணை தட்டி கொடுத்து நம்ம வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி தேவை கிடையாது. அவங்க நினைச்சா எத்தனையோ பெரிய கொரியோகிராஃபர்ஸ் வருவாங்க, கிராஃப்ட் பிடிச்சிருக்காங்க. தட்ஸ் வாட். எஸ், அதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். ஆனா பிஹைண்ட் தி சீன்ஸ் அவ்வளோ தெரியாது. அப்போ வந்து இன்டர்வியூஸ் வந்து இப்போ இருக்கான்னு கேட்டா இல்லை. பட் இது ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் நம்மளுக்கு கேட்கும் போதே.
அண்ட் வேற யாராவது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இந்த நாள் வரைக்கும் உங்களால மறக்கவே முடியாதுல்ல அந்த மூமெண்ட்? அந்த மாதிரி ஆமா, கண்டிப்பா நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ தளபதி சாங் பண்றப்போ அதான் அப்பெல்லாம் மானிட்டரும் கிடையாது, செல்போனும் கிடையாது இல்லையா, சொல்றதுக்கோ இல்ல உடனே நான் ரஜினி சாரோட ஒரு செல்ஃபி எடுத்து போடுறதுக்கோ கிடையாது, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே நோ. அதாவது மியூட்ல தான் இருந்தோம். தேர் இஸ் நோ பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியா ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ நாங்கள் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுறப்ப தளபதி சாங் எல்லாம் பண்ணி அது ரிலீஸ் ஆகி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய டைம் ஆகும். ரிலீஸ் ஆகி அது ஒரு தேட்டரில் ஒரு வாட்டி தான் பார்ப்பாங்க இல்லையா. ஏன்னா நமக்கு நிறைய நெட்ஸ் இது மாதிரி இல்லையா, பிளாட்ஃபார்ம்ஸ் ஓடிடி அந்த மாதிரி கிடையாது இல்லையா, படம் ரிப்பீட்டடாக பார்க்கறதுக்கு தேட்டரில் பார்க்கறதோட சரி. அப்படி பார்த்த படத்துலேயும் அப்படியே அந்த சாங்கில் பின்னாடி இருக்க ஒரு டான்ஸரை நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்க மாட்டேன். நான் எந்த கடைக்கு போனாலும் மேம் நீங்கள் தளபதியில் ஆடி இருக்கீங்களா, அந்த போனி டெயில் போட்டு நீங்கள் தானே ஆடுவீங்க, உங்களுக்கு கன்செஷன் இருக்கு மேம், ப்ளீஸ் டேக் 30% கன்செஷன் இருக்குன்னு வாங்க. காஸ்ட் ட்ரெஸ்ஸு தான் வாங்க போனால் மலேசியாவுக்கு ஷோ போனால் அங்கே ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணி கேட்குறாரு, மேம் பின்னாடியே வந்து மூச்சு இறக்க நீங்கள் தானே மேம் தளபதியில் சார் பக்கத்தில் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஹைட்டுன்னு சொல்லலாம், இல்லை தான் யூனிக்காக ஒரு ஸ்டைல் இருக்கும் பாடியில், அதை நோட்டீஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த செட்டுக்குள்ளே இருக்கவங்க தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதை பட்டு வெளியே பப்ளிக் அப்ரிஷியேட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதோ ஒரு டைமில் நான் வண்டியில் கேபில் போகிறப்போ ஹீ இஸ் டெல்லிங் தட் நான் உங்களை தளபதியில் பார்த்துருக்கேன், ஈசனுக்கு முன்னாடி நீங்கள் தளபதி சாங்கில் வரீங்க, ஏப்ரல் மேல இதயம் சாங்லலாம் இருக்கீங்க அப்படின்றப்போ ஷாக்கிங்காக இருக்குது. ஓகே, ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்த படங்களை அவங்க ஞாபகப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் பாலா சார் அவங்களே கேட்டாங்க, மாஸ்டர் நீங்கள் ஈசன் தானே ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ண சாங்கு, என் அக்கா பசங்கள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் தளபதியில் ஆடி இருக்கீங்கன்னு. நான் சொன்னேன், சார் நான் தளபதியில் ஆடி இருக்கேன் சார் அப்படின்ற. அப்படியா, நான் வந்து சொல்லி அடித்து சொல்லிட்டேன், கிடையவே கிடையாது, அது அவங்க கிடையாது, அவங்க ஈசனில் தான் முதல்ல ஆடுறாங்க ஆன் ஸ்க்ரீனு, அவங்க பழைய டான்ஸரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். சார் இல்லை சார் நான் தளபதியில் பண்ணேன். ஐயோ 5000 ரூபாய் அனாவசியமாக போச்சு மாஸ்டர், பெட்டு வேற கட்டியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, அவங்க அக்கா பசங்க சொல்றாங்க பண்ணி இவங்க தானே. இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜில்லா விட்டு ஜில்லா சாங்கை போட்டு நிறைய மீம்ஸ் கூட போட்டாங்க. இவங்க தான் கில்லியில் த்ரிஷாக்கு அம்மாவா பண்ணியிருக்காங்க, தனம் பாவம் போயிடுச்சு விஜய் கூட, இவங்களுக்கு கஷ்டம் போல இருக்கு, அதனால இந்த சாங்கை சுண்டக்காஞ்சி விட்டு so whatever it is publicity let it go. and நிறைய films ஆக்டும் அதுக்கப்புறம் நீங்க பண்ணிருக்கீங்க, ஒரு சேச்சுரேஷன் வந்துச்சுல, அந்த நேரங்கள்ல தான் நீங்க ஆக்டிங் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைச்சீங்களா? இல்ல நான் ஆக்டிங் பக்கமே வர வேணாம் தான் நினைச்சேன். ஐ எம் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து புதுமை பெண்லேருந்து கொடி பறக்கிறது வரைக்கும் பாரதிராஜா சாரோட ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அசிஸ்டன்ட். ஓகே, ஏடியா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஏடியா அசிஸ்டன்ட் டைரக்டரா? சோ நான் வந்து என்ன சொல்றா, ஏடினா அப்பெல்லாம் தனியா யூனியன் கார்டெல்லாம் எடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ஸோ தாரா மாஸ்டர் தான் எப்பவுமே பாரதிராஜா சார் ஃபிலிம்ஸ் பண்ணுவாங்க கைதியின் டைரியிலேருந்து. ஸோ நான் புதுமை பெண்லேருந்து ஜாயின் பண்ணேன். ஸோ புதுமை பெண்லேருந்து நான் நிறைய ஃபிலிம்ஸ் சாரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். வேதம் புதிது, கடலோர கவிதைகள், எல்லாத்துக்கும். சார் வந்து எப்படின்னா ஒரு லொக்கேஷன் போயிட்டு அந்த சாங் ஃபுல்லாக முடிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அந்த லொக்கேஷனில் அந்த ஏரியாவில் அந்த பல்லவி மட்டும் எடுக்கலாம் மாஸ்டர் அப்படின்வாரு. மத்தியானத்துக்கு அப்புறம் திடீர்னு சீனுக்கு போயிடுவாங்க. ஆனால் மாஸ்டர் வந்து அப்போ வந்து பீக்கில் இருக்காங்க, செம்ம பிஸி. தாரா மாஸ்டர் தெலுங்கு பண்ணணும், கன்னடா பண்ணணும், அவங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் ஒரு வாரம் எடுப்பார், சுஜாதா தயவு செஞ்சு நீ இங்கே இருந்துக்கோ, ஓகேயா, உனக்கு தெரிஞ்சு போச்சுல சார் பேட்டர்ன் எப்படி எடுப்பாங்கன்னு. நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க உடனே ஹைதராபாத் கிளம்பிடுவாங்க. சார் சுஜாதா அங்கே இருக்கா, சார் சுஜாதா இருக்கல, போதும் அப்படின்ட்டுவாங்க. ஏன்னா ஹீ ஹிம்செல்ஃப் கோரியோகிராஃப்ஸ் சார். அது அவரோட சாங்ஸ் எல்லாம் ஒரு டான்ஸ் பேஸ்டாக இருக்காது. ஆமா, ஒரு மாதிரி போயட்டிக்கா இருக்கும், கதையோட சேர்ந்து வரணும். ஒரு கர்ச்சீஃப் பறக்கும், அப்படியே கை குட்டை காதல் கடிதம், அப்படியே கர்ச்சீஃப் பின்னாடியே ஓடணும். ஸோ ஹீல் கிரியேட் சம் காமிக்ஸ், அதை ஒரு சின்ன சின்ன சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ சார் அதுதான் இப்போ இளவரசு, அசோக், கண்ணன் இவங்க எல்லாமே கேமரா அசிஸ்டன்ஸாக இருந்தப்போ, நான் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டராக இருந்தப்போ அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிப்போம். நீ சீஃபானா நீ எனக்கு கூப்பிடு, நீ டேரக்டரானா எனக்கு கூப்பிடு அப்படின்னு. ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் ட்ராவல் பண்ணுவேன் சாரோட. மத்தியானத்துக்கு மேலே சீன் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அப்புறம் திடீர்னு கூப்பிடுவார், இங்கே வா இந்த ரப்பர் எஸ்டேட்டை ஒரு ஸ்டெப்பு போடு, அந்த பொடி நடையா போறவர் ரஞ்சினி மாமா தாய் மாமாவை கிண்டல் பண்ணுற மாதிரி. சார் இவ்வளோ ஆகிட்டு இருப்பாங்க, சத்யராஜ் சார், ரஞ்சனி மேம் கொஞ்சம் ஷார்ட்டு, இவங்களோட கம்போஸ் பண்ணு அப்படின்ட்டாங்க சார். நான் என்ன சார் பண்ணது, ஏதோ 2-3 ஸ்டெப் போட்டேன், அந்த மரத்து பின்னாடி இருந்தாலும் ஒளிஞ்சு பார்க்குற மாதிரியெல்லாம். அப்போ கூப்பிட்டாரு, இந்த மாதிரி சாங்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ இது வெறும் டான்ஸ் பேஸ்டு கிடையாது, இதில் வந்து ஒரு குறும்புத்தனம் இருக்கணும். அந்த பொண்ணு வந்து அவங்க மாமாவை சீன்றா,
ஸோ அதுக்கான விஷயங்கள் கல்லால் அடிக்கலாம், ஒரு கயிறு கட்டி மேலே தூக்கி போட்டு கட்டுவா. ஸோ அந்த மாதிரி சார் வாஸ் எக்ஸ்பிளைனிங் மீ அபவுட் த சீக்வன்ஸ், ஹவு டு கிரியேட் இன் பிட்வீன் த சாங் எல்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கற்றுக்கிட்டோம் அவங்க கிட்டலாம், சார் கிட்டலாம் கற்றுக்கிட்டு. அப்போவே சொல்லுவார், நடிக்கிறது தானே, நடித்து தொலைக்கிறது தானே அப்படின்வாரு. கேமரா வைக்கிறப்போ நம்ம தான் நிற்போம், அசிஸ்டண்ட் தான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ட்ராலிக்கெல்லாம் ஒரு ரிஹர்சல் எல்லாம் பார்ப்பாங்க. நல்லா இருக்கா அந்த பொண்ணு, மாஸ்டர் இந்த பொண்ணை பேசாமல் ஹீரோயினா பண்ண சொல்லுங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, சார் என்ன சார் என் அசிஸ்டண்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. பட் எனக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிடையாது. ஏன்னா பீயிங் எ விமன், எங்கள் மாஸ்டரோட அந்த ஸ்டைல், வே ஆஃப் யூனோ அவங்க வர்றது கேரி பண்ணிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்தாலே எல்லாரும் அப்படி டெரர், ஐயோ மாஸ்டர் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு காம் ஆகிடும் செட்டு. அது பிடிச்சிருந்தது. ஸோ ஐ வாண்ட் டு பிகம் அ கொரியோகிராஃபர். நானும் மைக்கை பிடிச்சி ஒரு கேப்டன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஆக்டிங் நோன்னு நிறைய தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் போயிட்டாங்க. நோன்னு சொல்லிட்டேன். நானாக எடுத்துக்கல. ஆக்சுவலாக தரணி சார் வந்து ஒரு மலையாளம் ஆடியோ லான்ச், மலையாளம் மூவி ஒன்று கொரியோகிராஃபராக பண்ணேன். அந்த ஆடியோ லான்ச்சுக்கு தரணி சார் வந்திருந்தாங்க. இந்த லால்ஜோ சார் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்கு, அவங்க வந்திருந்தாங்க. அப்போ சார் என்னை பார்த்து, மாஸ்டர் சுஜாதா தானே? ஆமாம் சார். ஏன் இவ்வளோ வெயிட் போட்டீங்க? நான் சொன்னேன், இல்லை சார் லெக்மெண்ட் டயர் ஆச்சு, மாஸ்டர் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக ஒன்றும் ஒர்க் இல்லை, நம்ம மென்டலி தான் அப்படின்னு. ஐயோ மாஸ்டர், நான் உங்களோட பெரிய ஃபேன் மாஸ்டர், நான் கிழக்கு வாசல்லேருந்து உங்களை பார்த்துருக்கேன், நான் அந்த படத்தில் ஏரியா ஒர்க் பண்ணியிருக்கேன்றாங்க. நான் சொன்னேன், அப்படியே சார் எனக்கு ஞாபகம் இல்லை, நான்லாம் உங்களோட பெரிய ஃபேன் மாஸ்டர், நான் கண்டிப்பாக கால் பண்ணேன் சென்னை போனோன்னு அப்படின்னாங்க. அதே மாதிரி கால் வந்தோடனே ஐ தாட் ஓகே ஏதோ கொரியோகிராஃபி தான் கூப்பிடுறாங்க போலக்குன்னு பார்த்தா கில்லி படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. I said no sir, acting வேணாம் சார், த்ரிஷாக்கு அம்மா நோ சார் அப்படின்றனா. அப்புறம் ஏம் ரத்னம் சாரும் நல்ல பழக்கம் எனக்கு. ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதனால சார் வந்து ஃபோன் பண்ணி, இல்லை நீ பண்ணுற இந்த கேரக்டர் அப்படின்ட்டாங்க. ஆர்டர் போட்டார், நீ பண்ணி தான் ஆகணும். ஆமாம் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஒரு அன்பு கட்டளை தான். சரி நோன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஓகே ஃபைன் ஐ டூ இட்னு சொல்லி அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணேன் கில்லி. ஆனால் ஃபர்ஸ்ட் மாதிரியே இல்லை அது, டு பி ஹானஸ்ட். பெருசாகவும் பார்த்துட்டே இருக்கீங்கல்ல, இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குடா. பட் அதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்ற மாதிரி ஒரு தனியாக ஒன்றும் இல்லை. பிள்ளை இறந்துடுறான், உடனே பிரகாஷ் ராஜ் சார் கொண்டுறாரு, அப்புறம் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வர்றாரு, அதெல்லாம் மாண்டேஜஸில் போவோம். ஏர்போர்ட் சீனில் கட்டி பிடிச்சிக்கணும் தானோன்னு சொல்லிட்டு. ஸோ நடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஸ்டில் ஹீ வாண்ட்ஸ் மீ டு டூ தட் ரோல். டிகே கலாமாவும் டான்ஸ் மாஸ்டர் சுஜாதாவும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன், ஒரு டான்ஸ் மாஸ்டரையும் ஒரு சிங்கரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை ஆக்டிங். பட் அதுவும் நான் அவன் என்னை 2ல நடிச்சிருப்பேன் நான். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நான் அந்த இதை பார்த்து தான் சசி சார் வந்து எனக்கு இதை ஓகே பண்ணாங்க ஈசன் சாங்க்கு. எனக்கு தெரியாது, ஏன்னா அது ரொம்ப மாடர்னாக ஒரு ஜீன் போட்டு குர்த்தி போட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்ணி ஒரு டான்ஸ் மாஸ்டர் சுஜாதா மாதிரி தான் இருப்பேன். அதை பார்த்து ஈசன் வந்து சுண்டை கஞ்சி விற்கிற அக்கா மாதிரி யாரும் இமேஜின் பண்ண முடியாது. கண்டிப்பா. பட் தினேஷ் வந்து நிறைய கோரியோகிராஃபர்ஸ், நிறைய ஃபீமேல் டான்சர்ஸ், சீனியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. சம்ஹவ் அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகல. சில பேருக்கு சாங்கு பிடிக்கல, சில பேருக்கு சசி சார் வேணான்ட்டாங்க, சில பேர் அந்த லிரிக் கேட்டு பிடிக்கல, நாங்கள் பண்ண மாட்டோம்ட்டாங்க. சில பேர் இன்னொருத்தர் கோரியோகிராஃபியில் நாங்கள் எப்படி கம்போஸ், நாங்கள் ஆடுறது எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், இப்படி அவாய்ட் பண்ணிட்டாங்க நிறைய. ஸோ அது நான் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னப்போ தினேஷ் சொன்னாங்களா, அக்கா பண்ணுவாங்க, தளபதியிலலாம் ஆடி இருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். எப்படி இருப்பாங்க சார், தளபதியில் ஆடி இருக்காங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொன்னப்போ நான் அவனில் சீன் தான் அந்த கிளிப்பிங் போட்டு காமிச்சாங்க போல இருக்கு தினேஷ். தென் ஹி செட் ஓகே ஃபைன் வர சொல்லுங்க அப்படின்னு. நேராலாம் ஒன்றும் பார்க்கல. ஃப்ரம் ஹைதராபாத் ஐ டைரக்ட்லி கேம் டு செட் பிஜிபிக்கு. ஸோ ஈசன் சாங் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது, ஆடியன்ஸோட அந்த ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், இப்போ ஸோ பவர்ஃபுல். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஸ்டார்டட் காலிங் மீ. மாஸ்டர் தேட்டரில் அப்படி ஏறி ஆடுறாங்க, சீட்டு மேலே ஆடுறாங்க, அக்கா சாங் முடிஞ்சிச்சா உள்ள வரப்பே கேட்குறாங்க, கொஞ்சம் லேட்டாக வரவங்க. ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணாங்க. ஆமாம், அந்த சன் மியூசிக்ல எப்போ பாரு அந்த டேன் 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 அந்த அனிமேஷன் இது போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கடமைப்பட்டுங்க, சன் மியூசிக்ல அவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த சாங்கை. அண்ட் அதுலேயுமே அந்த எண்ட் பிட்ல வந்து அந்த ஆக்டிங்கான நிறைய. ஆமாம், அது அவங்களோட கண்ணீர், அவங்கள சியர் அப் பண்ணுறதுக்காக அகைன் கண்ணை தொடச்சிட்டு பண்ணுறது. ஐ ஃபெல்ட் அந்த சாங் வந்து வேற மாதிரி ஏதாவது ரீச் ஆகிட போகுது. ஏன்னா கில்லியில் பண்ணுறப்ப எல்லாரும் என் பொண்ணை ஸ்கூலில் செல்லம் அம்மா தனம் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கலாச்சிட்டே இருந்தாங்கன்னு சொன்னான். ஸோ இந்த ஒரு மாதிரி ஒரு சாங், சுண்டை கஞ்சி விற்கிற லேடி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேட் ப்ரொஃபஷன் எடுத்திருக்காங்க. அப்போது அதை எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவா, என் பொண்ணு எப்படி வெளியே ஃபேஸ் பண்ணுவா அப்படியெல்லாம் நினச்சிருந்தேன். பட் இன்ஃபேக்ட் அந்த சிம்பத்தி தான் க்ரியேட் பண்ணுச்சு அந்த சாங்.
which is wonderful. அது ஒரு பவர்ஃபுல்லா இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல் அண்ட் பேத்தட்டிக். எல்லாருக்கும் அதுதான் ரீச் ஆச்சு. அந்த அக்கா அழுதாங்க அப்படின்றது தான் ரீச் ஆச்சு. அதுக்கு கடவுளுக்கு நன்றி, சசி சாருக்கு நன்றி. எப்பவுமே ஐ சே சார் இந்த படம் வேணா ஈஸனா இருக்கலாம், பட் என்னோட தலையெழுத்து நான் மாத்தின பிரம்மா சசி சார் அண்ட் தினேஷ் மாஸ்டர். பிகாஸ் அவங்களுக்கு அதுவும் கடவுளோட இதுதானே. எத்தனையோ பேர் பார்த்துட்டு நமக்கு வரும்னுனால அந்த இதுலயே இல்லை, அந்த லிஸ்ட்லயே இல்லை. இன்னொரு கோரியோகிராஃபர் வந்து நம்மளை கூப்பிட்டு சோலோ பண்ண சொல்லுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இட் ஹேப்பன், ஐ டுக் தட் கால், அவ்வளோதான். எஸ், அண்ட் இன்னமும் நீங்கள் நிறைய எங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணியிருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. பட் என்ன பண்ணுறது, நீங்கள் சொன்னீங்கல்ல புதிய நிறைய வந்துச்சு, நிறைய. அதாவது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பசங்க வந்து திறமைசாலிகளாக வந்திருக்காங்க. இப்போ நான் வந்து அந்த ஆப்ஸோ இல்லை அந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணிக்கணும்னா ஐ ஷுட் லேர்ன் அபவுட் இட். இப்போ லேர்னிங்க்கு டைம் கிடையாது, பிகாஸ் ஐ எம் பிஸி இல்லையா. ஸோ நம்ம சம்பாதிக்கிற டைமில் கற்றுக்கிறதுக்கு வி கேன் நாட் ஸ்பெண்ட் டைம். அண்ட் ஓகே, காட் ஹஸ் கிவன் திஸ் இந்த வே கொடுத்துருக்காங்க நமக்கு. அந்த ஈசன் சாங்க்கு அப்புறம் இந்த ரெக்கக்னைசேஷன் இருக்குல்ல, எங்கே போனாலும் அக்கா அக்கா, எங்கள் அம்மாவுக்கு இந்த பாட்டு பிடிக்கும், எங்கள் பாட்டி இந்த பாட்டு கேட்டால் அழுதுடுவாங்க. என் 2 வயசு குழந்தை பால் குடிக்கிறத விட்டு அந்த பீ பீ அப்படி சவுண்டு வந்தோன்னு பார்க்குறான் டிவி முன்னாடி, உங்கள் கூட செல்ஃபி எடுத்துக்கணும் இப்படியெல்லாம் சொல்கிறப்ப வந்து அந்த ரெக்கக்னைசேஷன் இட் மேட் மீ டு திங்க். பிகாஸ் இத்தனை வருஷம் நம்ம வேணான்னு இக்னோர் பண்ணோம் அந்த நடிப்பு, கேமரா முன்னாடி இந்த விஷயம். பட் இந்த ஓவர் நைட்டில் இந்த சாங் வந்து இட் மேட் எல்லா வீட்டுக்கும் என்னை ரீச் பண்ண வச்சதுனால ஓகே, லெட் அஸ் கண்டினியூ ஆக்டிங். கண்டிப்பா இந்த அன்பை வந்து நம்ம டினை பண்ணவே முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் நான் உங்ககிட்ட இதை கேட்குறேன், லைக் இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லைனா வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை எப்படி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள் பேபி. உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கும் இல்லையா? இல்லை வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டே சொன்னாங்க, தயவு செஞ்சு நடிக்கிறதா அந்த சீரியலில் வில்லியா மட்டும் நடிச்சிடாத. என்ன, ஷீ இஸ் அ வெரி பிக் கிளாசிக்கல் டான்சர் இன் கேரளா. அவங்க நடிக்க வந்தப்போ வில்லியா தான் நடிக்க வருவாங்க. இன்ஃபேக்ட் என்னென்னா இப்போது பனிலாமா கூட ஒரு வில்லியா நடிக்கிறதுனால தான் நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லைங்களா. ஒரு சாதாரண அம்மா பார்த்து போயிட்டு வா, சாப்பிட்டியாடி, இந்த மாதிரி கேட்குற அம்மாவாக இருந்தால் யாரும் நோட்டீஸ் பண்ணவே மாட்டாங்க இல்லைங்களா. ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுற பர்சன் தான் நோட் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ ஹீரோயினுக்கு அப்புறம் அவங்க பார்க்குறது வில்லனை தான், அவங்கள தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்க பார்க்குற இடத்துல தான் நம்ம இருக்கணும் இல்லையா. எப்பவுமே அம்மாவாக இருந்துட்டு சமையல் கட்டிலே நிற்கிறது, சாப்பிட்டு போடி, ஐயோ அப்படி போவாதடி, பார்த்து ஏறடி பஸ்ஸு இப்படின்னு சொல்கிற அம்மாவுக்கு எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸும் வராது. மேபி நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லலாம், அவ்வளோதான். இது கான்ட்ரவர்சியாக கிரியேட் ஆகி திட்டுற அளவுக்கு அவங்க மனசுக்குள்ளே ஆழமாலாம் போக மாட்டாங்க இல்லையா. இப்போ கூட யாரோ போட்டிருந்தாங்க, ஐம் டூயிங் புது வசந்தம் ஆல்சோ, சாந்தி வில்லியம்ஸ் மேம் பண்ணிட்டு இருந்தாங்க. சாந்தி வில்லியம்ஸ் மேம் போயிட்டாங்க, சுஜாதா கேம் நாட் டு ஈட் ஃபுட் சம்திங் எல்ஸ். அது என்னவோ எனக்கு அந்த அந்த அவங்க என்ன நினச்சி அதை போட்டிருக்காங்க எனக்கு தெரில. நாட் டு ஈட் ஃபுட், டு ஈட் சம்திங் எல்ஸ், வை அப்படியெல்லாம் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஐ டோன்ட் கெட் வாட் இட் இஸ், பட் வாட் எவர் இட் இஸ். இப்போது என்ன சொல்கிறது, நான் அதை தான் நினச்சேன். இப்போ நம்ம போகிற வேண்டிய இந்த பாதாள சாக்கடை இருக்குது, நம்மளோட செப்டிக் டேங்க் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. தே ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ் இல்லையா. அவங்க க்ளீன் பண்ணலன்னா நாரிடும் நம்ம வீடு. அவங்க அதை க்ளீன் பண்ணுற அந்த ப்ரொஃபஷனை வச்சு நம்ம அவங்கள ஹேட் பண்ண முடியாது. வி கேன் நாட் ஜட்ஜ் தேம் ஆர் வி ஆர் நாட் சப்போஸ் டு கமெண்ட் அபவுட் திம். சீச்சி இவெல்லாம் பாரு அதில் இறங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் மை ப்ரொஃபஷன் இல்லையா. என்னோட தொழிலே எனக்கு இந்த கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க சார், நான் இதில் பண்ண மாட்டேன் சார், மீனா ரோல் தான் எனக்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது, ஏஜும் கிடையாது. ஸோ ஐ ஹாவ் சென்ஸ். ஸோ பீப்புள் ஆல்சோ ஷுட் ஹாவ் சென்ஸ். திஸ் இஸ் ஒன்லி ஆக்டிங் அப்படின்னு எடுத்துக்கணும். ரொம்ப அப்படியே ஆழத்துக்கு மனசில் எடுத்துட்டு மீனா ரொம்ப நல்லவ, நீங்கள் ஏன் இவ்வளோ கேட்ட இருக்கீங்க அப்படின்றது. And that shows your maturity. Yeah, that's what I'll take in this. அவ்வளோதான். நல்லா சொன்னால் ஓகே, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அப்படி கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். நல்லா சொல்லலைன்னா ஓகே, அவங்களுக்கு புரிஞ்சுது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் இல்லையா. டெஃபினெட்லி. அண்ட் ரொம்ப அழகாக சொன்னீங்க எல்லாமே. உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். Thank you so much for spending time with me. Definitely. Thank you. சிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 சாட் எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSC 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.